ஒரு மத நம்பிக்கையாளராகிய உங்ககிட்ட நீங்க ஏன் பாம்பை கும்பிடுறீங்க, ஆலமரத்தை கும்பிடுறீங்க, புற்றை கும்பிடுறீங்க, காவலுக்கு ஒரு தெய்வத்தை கும்பிடுறீங்க, ஏரி காவலுக்கு வேற தெய்வத்தை கும்பிடுறீங்க, மாரியம்மன் நோய் வராம ஒரு சாமியை கும்பிடுறீங்க, சிவனை கும்பிடுறீங்க, விஷ்ணுவை கும்பிடுறீங்க, இதெல்லாம் யாராவது கேட்டிருக்காங்களா? யாராவது உங்கள்ட்ட கேள்வி கேட்டா அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஏன் ஆலமரத்தை கும்பிடுறேன்னு கேட்டா, நான் ஆலமரத்தை கும்பிடல, ஆலமரமாக வெளிப்படக்கூடிய ஒன்று இருக்கு, அதை நான் பிரம்மம் என்று சொல்றேன். அது அப்படி வெளிப்பாடு கொள்ளும் போது மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும் அல்லது அதை அடைய முடியும். என்னுடைய மரபு அதை 8 வகையான குணங்கள் கொண்டது என்று சொல்கிறது. அதாவது அறிய முடியாதது, கேட்க முடியாதது, உணர முடியாதது, எவ்வகையிலும் வகுக்க முடியாததான ஒன்று. ஆனால் அது இப்படி வெளிப்படுது. ஒரு ஆலமரமாக வெளிப்படலாம். வியப்பூட்டக்கூடிய, என்னுடைய தர்க்க புத்தியை தாண்டி போகக்கூடிய எல்லாத்துலேயும் அதை நான் வெளிப்பாட பார்க்குறேன். அந்த வெளிப்பாடத்தை நான் கும்பிடுறேன் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஒரு இந்துவுடைய தெய்வம் என்பது பிரம்மம். எல்லாத்தையும் நம்ம பிரம்ம ஸ்வரூபமாக வழிபட முடியும். பிரம்மத்தை வழிபடுவது என்பது எல்லாவற்றையும் வழிபடுவது தான். எதை வழிபட்டாலும் பிரம்மத்தை வழிபடுவது தான்.